This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். கமலை ஓரம் கட்டிய அமிதாப் பச்சன் சர்வதிகாரி போல நடந்து கொண்டார். பிரபலம் சொன்ன ஷாக் நியூஸ். கமலஹாசன் தொடர்ந்து ஹிந்தி படங்களில் நடித்தால் தனது இமேஜ் பாதிக்கப்படும் என பயந்த அமிதாப் பச்சன் அவரை ஹிந்தியில் வரவிடாமல் ஓரம் கட்டினார் என்று மருத்துவரும் அரசியல் விமர்சகரும் ஆன டாக்டர் கந்தராஜ் பேட்டி ஒன்று கூறியுள்ளார். இந்த வீடியோ தற்போது இணையத்தில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. அந்த வீடியோவில் ஹிந்தியில் கமல் நடிக்க ஏக் துஜா கே லியோ திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது. இதனால் கமலை பார்த்து அமிதாப் பச்சன் பயந்தார். கமல் பாலிவுட்டுக்கு வந்தால் தனது மார்க்கெட் குறைந்துவிடும் என நினைத்த அவர் ஹிந்திக்கு கமலஹாசன் வரக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தார். இதனால் என்னென்ன வேலை செய்ய முடியுமோ அனைத்தையும் செய்து கமலின் வளர்ச்சியை தடுத்தார் அமிதாப் பச்சன். சென்னையில் ஒரு ஹிந்தி படத்தின் படப்பிடிப்பு நடந்து கொண்டு இருந்தது. அந்த இடத்தில் கமலை பார்ப்பதற்காக நான் சென்றேன். அப்பொழுது ஸ்ரீதேவி அமிதாப் பச்சனும் இருந்தார்கள். நான் கமலிடம் என்ன படம் என கேட்டேன். ஹிந்தி படம். அமிதாப் பச்சன் ஹீரோ, நான் செகண்ட் ஹீரோ, ஹீரோயின் ஸ்ரீதேவி என்று சொன்னார். பேசிக்கொண்டிருந்த போது திடீரென நான் என்னையே அறியாமல் கமலிடம் இந்த படம் வெளிவராது என்று சொல்லிவிட்டேன். நான் சொன்னது போலவே அந்த படம் பாதியிலேயே நின்றுவிட்டது. அதாவது கமலை பார்த்து வைத்து படம் எடுத்தால் அந்த படம் ட்ரெண்டாகி விடும். கமல் ஒரு துரதிர்ஷ்டம் பிடித்தவர் என்ற நெகட்டிவ் இமேஜ் ஹிந்தி சினிமாவில் உருவாக்கினார். அடுத்து அந்த கானூன் படத்தின் ரஜினியை நடிக்க வைத்தார்கள். ரஜினி நடித்த அந்த படம் நன்றாக சென்றது. ஆனால் ரஜினி ஒரு சில படங்கள் மட்டுமே நடித்தார். அன்றைய காலகட்டத்தில் ஹிந்தி சினிமாவில் அமிதாப் பச்சன் ஒரு சர்வாதிகாரி போல இருந்தார். அமிதாப் பச்சன் நடித்த படம் ஒன்று சரியில்லை என பத்திரிகை ஒன்று விமர்சனத்தை வெளியிட்டது. ஆனால் அடுத்த நாளே தவறுதலாக அந்த விமர்சனத்தை வெளியிட்டதாக பத்திரிகை நிறுவனம் மன்னிப்பு கேட்டது. அந்த அளவிற்கு அமிதாப் பச்சனுக்கு சினிமா பின்னணியில் அரசியல் பின்னணியும் இருக்கிறது. அதே போல ஹிந்தியில் பாரதி ராஜா இயக்கத்தில் 16 வயதினிலே, கிழக்கு போகும் ரயில் ஆகிய 2 படங்களை வெளியிடாமல் செய்தார்கள். 16 வயதினிலே படத்தை ஹிந்தியில் வெளியிட்டார்கள். ஆனால் அந்த படத்தை வெளியிட திரையரங்கங்களை கிடைக்காமல் இழுத்தடித்தார்கள். தமிழில் வெற்றி பெற்ற அந்த படத்திற்கு ஒரே ஒரு தியேட்டர் மார்னிங் ஷோவில் மட்டுமே திரையிடப்பட்டது. கிராமிய படங்கள் வந்தால் அமிதாப் பச்சன் படங்களுக்கு வரவேற்பு கிடைக்காது என்று அப்படி செய்தார். ஹிந்திக்கு பாரதி ராஜா வருகையையும் கமல் வருகையையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கமலின் ஏக் துஜா கே லியோ திரைப்படம் எதிர்பாராத விதமாக வெளியாகி வெற்றி பெற்று விட்டதால் அமிதாப் பச்சன் சில ரசிகர் மன்றங்கள் மூடப்பட்டு விட்டன. இதனால் அமிதாப் பச்சன் பயந்து இது போன்ற வேலைகளை செய்தார். அன்றைய காலகட்டத்தில் கமலால் இதை எதிர்க்க முடியவில்லை என்று கந்தராஜ் அந்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.